இந்த கதையை வந்து ஃபுல்லுமே சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் இருக்காது, அப்படி தானே? அதனால் அதில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடலாம், சரியா? சரி, செய்தித்தாள் அப்படிங்கிறது இப்போ உள்ள நிலையில் நம்ம கண்டிப்பாக படிக்கிறதே இல்லை. நம்மளை என்ன கொண்டு அப்படி தானே வாங்குகிறோம். சில நேரங்களில் படிக்காமல் அப்படி புதுசாக தான் இருக்குது. அந்த பழக்கத்தை கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதில் இந்த சகிபாலா அவங்க வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க படித்தது இல்லாமல் அவங்க 2 குழந்தைகளையும் பக்கத்தில் வச்சு படிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அம்மா அப்பா செய்கிற இதை கரெக்டாக நம்மளும் ஃபாலோ பண்ணணும். படிக்கலையோ ஆனால் பேப்பரை எடுத்து ஏதாவது என்ன செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் கரெக்டாக இருக்கான். அப்படிங்கிறதெல்லாம் செய்தித்தாள் கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படிங்கிறத அவங்க அப்பா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வினா தொகுப்பு. இப்போ உள்ள வந்து போட்டி உலகத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், நிறைய கொஸ்டின் கேட்கணும் மாணவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதை வந்து இளம் வயதிலேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த கதையில் கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வினா தொகுப்பு செய்யும் போது அவங்க அப்பா அந்த பிள்ளைங்களையும் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வருத்தம். இப்போ உள்ள நிலையில் யாரை பாருங்க, ஒரு பெருசாக நடந்தால் கூட என்ன பண்ணியிருக்கான், என்ன இதானே, என்ன இப்போ என்ன அப்படிங்கிற நிலைமை மனப்பான்மை வந்துட்டு. முந்தியெல்லாம் வந்து லேசாக யாரோ அழுதுட்டாங்க அப்படின்னா நம்மளும் என்ன செஞ்சுருவோம், தன்னால் அழுதுருவோம். இப்போ இல்லைன்னே சொல்லலாம். உண்டா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. அந்த வருத்தம் அப்படிங்கிறது இப்போ லேசாக போயிட்டு என்ன பெருசாக பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைகள் மத்தியில் கண்டிப்பாக வருத்தம் என்பது இப்பவும் இருக்க தான் செய்யுது. ஒரு சின்ன டால்பினோ இல்லை ஒரு பெரிய ஒரு சின்ன மீனோ ஒரு டால்பினோ இறந்துட்டு அப்படின்னா, ஒரு சின்ன மீன் கூட இறந்துட்டு அப்படின்னா அதுகளால் என்ன செய்ய முடியலை, அந்த வருத்தத்தை வந்து உடனே வெளிப்படுத்துதுங்க, தாங்க முடியலை. ஒரு நாய்க்குட்டி வளர்க்குக, அதுகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா நம்மளாம் வந்து ஈஸியாக இது இல்லைன்னா இன்னொன்று வாங்கிட்டு வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அதை பாசத்தோடு வளர்த்துருக்காங்க. அப்படிங்கிறத அந்த கதையில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு டால்பின் இறந்ததுக்கு அந்த பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அந்த விஷயத்தில் அப்படியே அந்த கவனம் போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கோயிலில் வந்து சிலைகள்லாம் திருடப்படுது. அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அப்போ சாமி வந்து திட்டலையா, அடிக்கலையா அப்படின்லாம் அந்த குழந்தைங்க கேட்குறாங்க. ஏன்ப்பா சாமி ஒன்றும் பண்ணலையா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலையா? அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, சாமி இருக்காங்களா இல்லையான்னு. உண்மை தானே, சாமி இருக்காருன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கன்னு தானே, அப்படி தானே? அந்த இடத்துல சாமி இருக்காரா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை அவங்க அப்பாவுக்குமே ஒரு குழப்பம் வந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, சரியா? அப்போது தண்டித்தல், தண்டனை அப்படிங்கிறது, திட்டுதல் அப்படிங்கிறலாம் இருக்கணும். ஒரு தப்பு நடக்கும்போது இருக்கணும் அப்படின்னு குழந்தைகள் மூலமாகவே சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்கள நம்ம ஸ்கூலில் நிறையா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம கையை கட்டி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். மாணவன் இப்போ டீச்சரை குத்தத அளவுக்கு கொண்டு போயிருக்கான். இப்போலாம் படிக்க வைக்கிறது ரொம்ப சாமானிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் என்ன சொல்லுவாங்க, எப்படிடா இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம உசுரோட வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் இப்போ எல்லா டீச்சர்ஸுமே இருக்காங்க. ஏன்னா ஒரு 2ஆம் கிளாஸ் பையனை உள்ளே வந்து கிளாஸ் ரூமில் வைக்கதே பெரிய இதாக இருக்குது. 3:30க்கு மேலே நீ எழுத வைக்கலைன்னா நான் பேசாமல் இருப்பேன், 3:30க்கு மேலே என்னை வெளியே விடணும்னா நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு தான் இருக்கிறான். ஏன்னா ஒரு 2ஆம் வாய்ப்பாடை கூட காலையிலேருந்து 4 மணி வரை எழுதுதான் ஒரு பையன், அவனை எழுத வைக்கணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ தண்டித்தல், திட்டுதல் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு இந்த புக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அடுத்து அன்பு அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லாமல் தான் இருக்குது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு அப்படின்னா அவர் உண்மையிலே கஷ்டப்படுறாரா என்னன்னு நம்ம யோசிக்க தான் செய்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் ஏமாற்றங்கள் நிறையா இருக்குது. அதனால் அது கரெக்டாக தப்பான்னு இல்லாமல் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த சின்ன பிள்ளைங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அப்பா வந்து எறும்பு இதுக்காண்டி மருந்து வாங்க போனார், இந்த பொடி வாங்க போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை கையில் பிடிச்சிட்டு போகிறாரு அவங்க குழந்தையும். அப்போ அந்த குழந்தை கேட்குது, ஏன்பா எறும்புக்கு வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு. போனவர் திரும்பி வந்துட்டார். அப்போ முடியலை அப்படின்னா நீ மருந்து வாங்குறேன்னா அப்போ முடியலையோ அப்படி. அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத சகிபாலா அவங்க கரெக்டாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பிள்ளைங்கிட்ட வந்து உணர்வுபூர்வமான அந்த உணர்வுபூர்வமான அன்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன எங்கள் ஸ்கூலில் நடந்த 2-3 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணு தடவை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வாரா. அண்டர் ஏஜ் அப்போ வந்து அட்மிஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. வாரா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பேப்பர் கப்பு தெரியுமில்ல உங்களுக்கு, அதில் வந்து ஒரு பூ கோர்த்து அப்படி குச்சியை வச்சு இப்படி இது பண்ணிவிட்டு அங்கே வச்சுருக்கேன். அது அப்படி கீழே விழுந்துட்டு, மண்ணோட கீழே விழுந்துட்டு, நான் வந்து அதை எடுத்து வைப்பா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி நம்மளே எடுத்து வச்சுருவோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உடனே எடுத்து வைக்க சொன்னேன். சரி, அவள் எடுத்து வச்சுட்டா. மண்ணு கீழே விழுந்துட்டு வெறும் பேப்பர் தான் எடுத்து வச்சுட்டா, அந்த கப்பை எடுத்து வச்சுட்டா.
காலையில் என்ன சொன்னான்னா, நான் கலெக்டர் ஆகி உங்களை நல்லா வச்சுக்கிடுவேன், டீச்சருக்கு எல்லாம் செய்வேன்னா. எல்லோரும் கிளாப் பண்ணுங்க, நல்ல பிள்ளை பற்றியா எப்படி சொல்லுதானே அப்படின்னு எல்லாம் கிளாப் பண்ணியாச்சு. மத்தியானம் அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு அடுத்து சொல்கிறா, டீச்சர் என் ஃப்ரெண்டு வராங்க கிளாஸ் ரூமுக்கு, கண்ணகி டீச்சரை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கணும் டீச்சர், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை ஜெயிலுக்குள்ளே தள்ளிடணுன்ட்டாலும். எனக்குன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஏன் ஒரு பொண்ணை வந்து நம்ம திட்டினாவோ ஏதோ பண்ணாவோ தான் அவளுக்கு கோவம் வரும். நம்ம ஒன்றுமே பண்ணலை, என்ன பிரச்சனையாக இருக்கும், என்னாச்சு உனக்கு, என்னாச்சு நான் என்ன பண்ணேன் உடனே அந்த டீச்சரும் கேட்குறேன். நான் கேட்டேன் சொல்லலை. டீச்சர் கேட்குறாங்க என்ன பண்ணாங்க, டீச்சர் அடிச்சிட்டாங்களா, உன்னை திட்டாங்களா? அந்த பேப்பர் கப்பை எடுத்து என்னை என்ன செஞ்சுட்டாங்க, மேலே வைக்க சொல்லிட்டாங்க, அந்த பேப்பரை அந்த கப்பை அவங்களே வைக்க வேண்டியதானே அப்படி. உடனே நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன செஞ்சேன், சாரி கேட்டேன். அது கரெக்டோ தப்போ, ஆனால் அந்த இடத்துல நம்ம தான் பண்ணியிருக்கணும். அது பேப்பர் கப்போ இல்லை பெரிய இதோ, அந்த இதை செஞ்சது நம்ம தப்பு தான் அப்படின்னு உடனே சாரி செல்லம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால தானே உன்ட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவட்ட சாரி கேட்டுட்டேன். ஆனால் டீச்சர் சொன்னாங்க, ஏன் பேப்பர் கப்பை நீ எடுத்து வைக்க மாட்டியா, சின்ன கப்பு தானே அப்படின்னாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த மனசை வந்து பாதிச்சிருக்கு. ஆனால் 2வது நாள் நான் பார்க்கும்போது அவள் என்ன பண்ணான்னா, என் கையை தொட்டு சாரி டீச்சர் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அனலைஸ் பண்ணிட்டா, அது தப்பு தான் அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன பிள்ளை தான், முத நாள் அவளோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது, மறுநாள் வந்து அது செஞ்சது நம்ம தப்பு தான், அதை எடுத்து வைக்கிறனால தப்பு இல்லை அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிடுறா. அடுத்தடுத்த நிலையில் வந்து பிள்ளைங்க போனால் என்ன செய்யுது, அந்த அன்பு எல்லாமே அவளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த டைம் அவளுக்கு வந்து அது தப்பாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கோவப்படாமல் நம்ம சாரி கேட்டோன்னா, டீச்சரே சாரி கேட்டான் இப்போவும் சொல்லுவா, அன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னா இப்படி கையை தட்டி சாரி அப்படின்பா. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அன்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து உணர்ச்சி பூர்வமான அந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப முடியாமல் படுத்துட்டேன். அன்றைக்கி சடவுன் வேறு, ரொம்ப முடியலை, டீச்சர்ஸ் யாரையுமே கூப்பிட என்னால் சொல்ல முடியலை, அப்படியே படுத்துட்டேன். அதே பிள்ளைங்க தான் உடனே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு விசிறி அப்படியே தலையை தடை விடுதுங்க, அப்படி இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுதா, தண்ணி கொண்டு வரா. பசங்களாம் நான் ஓரமாக தான் உட்காந்துருக்கானுங்க, அந்த பொண்ணுங்க மட்டும் அவ்வளவு பாசமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டீச்சர்லாம் வந்துட்டாங்க, என்னன்னு கேட்கும்போது நான் ஓன்னு அழுதுட்டேன். ஏன் இன்னும் முடியலையா அப்படின்னாங்க. இல்லை நம்ம என்ன பண்ணோம் அந்த பிள்ளைங்களுக்கு, அவ்வளோ பாசமாக நம்ம மேலே, இன்னமும் நம்ம என்ன செய்யணும், ஏதாவது இந்த பிள்ளைங்களுக்கு செய்யணும், இதை விட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அப்போ குழந்தைகளானதை வந்து அந்த உணர்வை, அந்த அன்பை, அந்த வருத்தத்தை அந்த கதையில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்கன்னா நான் சொல்லலாம். எல்லாருமே இந்த புக்கை எடுத்து வாங்கி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.